கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 95:7. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே என்று சொல்லி இந்த வேதம் வசனம் சொல்லுகிறது. இந்த 95ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் அவருடைய ஜனங்களாகிய நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இதை சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரனாய் தாவீது ஏற்கனவே சொல்லி இருக்கக்கூடிய காரியம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். எனவே இந்த நாளில் நாம் எந்த ஒரு காரியத்தை குறித்து என் வாழ்க்கையில் குறைவு பட்டு விடுவேனோ, அல்லது இந்த நாளில் நான் சொன்னபடி இந்த காரியத்தை செய்ய முடியாதபடி போய்விடுமோ என்று சொல்லி பலவிதமான திகைத்து போன நிலைகள் காணப்படலாம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மேய்ச்சலின் ஜனங்களாக இருக்கிற நீங்கள் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கிறீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சங்கீதக்காரனாய் தாவீது சொன்னது போல, நான் தாழ்ச்சி அடையேன், கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளில் என்னை கைவிட மாட்டார், நான் என்ன காரியத்தை யாருக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேனோ அதை செய்து முடிக்கும்படியான ஒத்தாசை எனக்கு அனுப்புவார். எனவே என்னுடைய வாழ்க்கையில் நான் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு முன்பாய் நான் தாழ்ந்து போகாதபடி என்னை காத்துக்கொள்வார் என்று சொல்லக்கூடிய விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஒப்புக் கொடுத்து இந்த நாளை நீங்கள் ஆரம்பியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அவர் நம்முடைய தேவன், அதே சமயத்தில் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். நாம் அவருடைய ஜனங்கள் மாத்திரமல்ல, அவர் கைக்குள்ளான ஆடுகளைப் போல நம்மளை காத்து பராமரித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு நாளும் தீங்கு நமக்கு நேரிடாதபடி தீங்குக்கு விலக்கி காக்கிற தேவன் நம்மை போஷித்து பராமரித்து பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்குவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட இருந்து நம்மை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்து தனி நடத்துகிற தேவன் அப்படியா நம்மை ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஒரு நிலையில் இந்த நாளில் நம்ம நடத்தி ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிற கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய ஜனங்கள், அதே சமயத்தில் நாங்கள் உம்முடைய ஆடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. எனவே கர்த்தா, நீர் எங்கள் பரம மேய்ப்பராக இருக்கிறீர். நீர் எங்களை கர்த்தாவே புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்து தண்ணீர் நடத்துகிற தேவனாக இருப்பதற்காக சோத்திரம். அப்படியாய் தாவீது தன்னுடைய ஆடுகளை மேய்த்து அவைகளை கர்த்தாவே இளைப்பாற பண்ணினான் சொல்லப்பட்டிருக்கப்பா. அதே போல் நீர் எங்களை நடத்தும் போதும் நீர் எங்கள் வாழ்க்கையில கர்த்தாவே எங்களை அப்படியாய் எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அந்த நாளில் செய்து எங்களுக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசையும் அந்த நாளில் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நீர் எங்களுக்கு அருள் செய்கிற தேவனாக இருப்பதற்காக சோத்திரப்பா. அப்படியே இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளாய் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற கர்த்தாவே காரியங்கள் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறீர். அதற்கேற்றபடி நீர் எங்களை கர்த்தா வழி நடத்தி அதற்கேற்றபடி எங்களுக்கு கர்த்தாவே எங்களுடைய தாகங்களை தீர்த்து எங்கள் வாழ்க்கையில் இளைப்பாறுதலை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து ஆண்டு நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறீர். எனவே கர்த்தா, எங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் குறைவில்லாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தோடு நடத்துவீர் சொல்லி நாங்கள் விசுவாச சோதரிக்கிறோம். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைவிடாமல் சொன்னபடி இந்த காலை வேளையில் உம்மை தேடி இந்த நாளை நாங்கள் ஆரம்பிப்பதனாலே இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாதபடி எங்களை காத்து நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறேன். அப்படியா உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை காத்து நடத்தி ஆசீர்வத்தில் கர்த்தாவே, போஷித்தரிலும் கர்த்தாவே, பலப்படுத்திலும் கர்த்தாவே, ஆசீர்வத்திலும் இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை நாம் சார்ந்து அவருடைய வழியில் நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு மேய்ப்பன் முன்னே போகும்போது அது பின்னாடி அந்த ஆடுகள் போவது போல கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வழிகளில் அல்லது காண்பித்திருக்கிற வழியில் நாம் நடந்து போகிறதுனால நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் குறைவு இருக்காது. நிறைவான ஆசீர்வாதத்தோடு வாழ அருள் செய்வார். காட் பிளஸ் யூ.